ஏண்டா டேய் திங்கக்கிழமை அதுமா ஏண்டா போட்டு பாடா படுத்துறீங்க. திங்கக்கிழமை என்னத்தையாச்சும் கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சு தொலைங்கடா. ஒண்ணுமே இல்லாம சாயங்காலம் ஒரு மாதிரி கண்ணு கட்டுதுடா. முன்னாடிலாம் லைவ் பார்க்கும்போது அப்படி 24 zone பார்த்தா நம்ம நைட்டு 3 மணி வரைக்கும் நமக்கு தூக்கமே வராது. வேணும் உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இப்போ அப்படிலாம் நண்பர்களே சாயங்காலம் 6 மணி தாண்டோன்னு லைட்டா அப்படியே திணறுது. ஒரு 7 மணி கிட்ட நெருங்க நமக்கு அப்படியே கண்ணு லைட்டா மூடிடுது. அந்த மாதிரி அப்படியே தாளாட்டு பாடுறானோ லைவ்ல. ஏன்டா போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கீங்க. முன்னாடி சீசன்ல திங்கக்கிழமையே கொஞ்சம் ஃபயரா இருக்கும். அப்படி ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கக்கிழமை ஆரம்பிச்சா நாமினேஷன் இருக்கும்டா, அந்த டாஸ்க் இருக்கும்டா, இந்த டாஸ்க் இருக்கும்னு சொல்லி ஃபயரா இருக்கும். பட் இந்த சீசன் மட்டும் தான் திங்கக்கிழமையா இது ஒரு வெள்ளிக்கிழமை மாதிரிங்க ஃப்ரீ டைமா இருப்பாங்க. ஜாலியா சாப்பிட்டு சுத்துவாங்க. நாமினேஷன் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணுவாங்க. அப்புறம் சின்னதா ஒரு டாஸ்க் போவாங்க. அவ்வளவுதாங்க அப்படின்னு மாதிரி தூங்க வச்சிட்டு இருக்காங்க. தூக்கம் வருதுங்க. எவ்வளவு பேருக்கு தூக்கம் தெரியல. எனக்கு சரியான தூக்கம் வருது. விட்டா தூங்க வச்சுவான போல. ஒரு டாஸ்க் வச்சு நடத்துறாங்க. டாஸ்க் கடும் டாஸ்க்டா. சோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கான ஓட் லிஸ்ட் பத்தி பாத்துறலாமா. அன்அஃபிஷியல் லிஸ்ட் தான். ஏன்னா அஃபிஷியல் நைட்டுக்கு அப்புறம் தான் ஓபன் ஆகும். அப்படியே ஒரு லைக் போட்டு பாருங்க. லைக் போட்டு பார்த்தா வீடியோ அடுத்த ஆளுக்கு சஜஸ்ட் ஆகும். சோ அன்அஃபிஷியல் பத்தி பாத்துறலாமா. சோ அன்அஃபிஷியல் பொறுத்தவரைக்கும் முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்ல. மொத்தம் 12 பேர் இந்த வாரம் நாமினேஷன் ஆயிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் 12 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 12 பேர்ல ஒரு 10 பேர்ட்ட ஒரு பெரிய தலை தான். ஒரு 10 பேர்ட்ட கண்டிப்பா ஓட்டுகள் வரக்கூடிய ஆட்கள் தான். மீதி இருக்க அந்த 2 பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பவும் போல ஓட்டுகளே வராது. பட் இந்த நபர்களை வெளியெடுப்பாங்களா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இஷ்டத்துக்கு அவனை யாரையா வெளியெடுத்து துருத்தி போட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, இவங்க தான் கண்டென்ட் கொடுக்காங்க, அவங்க தான் கண்டென்ட் கொடுக்கான்னு சொல்லிட்டு கண்டவங்க எல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. ஓட்டுகள் இல்லாத ஆட்களை தூக்கி வீட்டுல வச்சிருக்காங்க. இந்த வகையில இந்த வாரம் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இதுல பார்த்தா முதல் இடத்துல நம்ம முத்துக்குமரன் இருக்காப்ல. முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் 17,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. முத்துக்குமரனுக்கான டவுன்ஃபால்னு சொன்னீங்களாப்பா, அந்த டவுன்ஃபால் இதுதானா? இந்த வாரம் கேம் ஆட ஆரம்பிச்சாரா? காலங்காத்தால இதை ஆரம்பிச்சாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கான டவுன்ஃபால் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா கொஞ்சம் காலங்காத்தால சுறுசுறுப்பாகி கொஞ்சம் அமைதியா ஒரு இடத்துல உட்காராம எல்லா இடத்துலயுமே சுத்தி வந்து எல்லா வேலைகளையுமே பார்த்து எல்லார்ட்டையுமே ஜாலியா பேசி ஏன் அவரை நாமினேட் பண்ண அருண் கூட முத்துக்குமரன் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. காலங்காத்தால ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்கு. நாலுல இருந்து இந்த டாஸ்க் தான் எப்படி பண்ணுவோம் நமக்கு தெரியல. ஏன்னா டாஸ்க்ல தான் ஒன்னத்தை காட்டுவானா. எப்பவுமே ஒரு டாஸ்க்னு வந்தா மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான கேரக்டர்லாம் வெளியே வரும். மற்றபடி எப்பவுமே ரொம்ப அப்படியே ஞானிகள் மாதிரி ரொம்ப நல்லவர்கள் மாதிரி அப்படியே புனிதர்கள் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில இப்போ ஓகே தான். நாளைக்கு தான் உண்மையான கேரக்டர் தெரியும். சோ முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் முதல் இடத்துல 17,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா ஒரு 10,500 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. எப்படி ப்ரோ சௌந்தர்யாக்கு ஓட்டுகள் கேட்டா வீட்டுல வேற எவனே ஏதாவது பண்ண சொல்றே சும்மா நாச்சும் உட்கார்ந்து இருக்காது. ஏன்னா எல்லாரும் சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது சௌந்தர்யம் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா உட்கார்ந்து இருக்க இடத்துல ஏதாவது இரிட்டேட்டா உங்களுக்கு இரிட்டேட்டா ஃபீல் ஆகலாம். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்றாங்களே சும்மா நாச்சுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கடா. மத்த ஆட்களை பாரு படுத்த மேனி வேறு படுத்திருக்காங்க. அந்த ஓட்ட சட்ட சத்தியெல்லாம் வீட்டுல என்ன பண்றான்? இந்த ஓட்ட சட்ட சத்தியா வீட்டுல என்னப்பா பண்றான்? ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கான். ஓட்டுகள் மட்டும் வந்துட்டே இருக்கு. அங்கெல்லாம் கேட்க மாட்டானே. ஏன்னா அது கம்மியான ஓட்டுகள்ல வெறும் 2,000-3,000 தான் வருது. அதை கேட்க மாட்டான். 2,000-3,000 யார் ஓட்டு போட்டான்னு தெரியணும்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு 10,000 ஓட்டுகள் எடுத்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. மூணாவது இடத்துல ஜாக்லின் ஒரு 6,200 ஓட்டுகள் எடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஜாக்லினுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கும் நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹைப் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா போன வாரமே அவங்க கொடுத்த டாஸ்க்கை கரெக்டா பண்ணி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அந்த டாஸ்க்கை கரெக்டா யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹைப் எடுத்துட்டாங்க. ஓகேவா, சோ அதே மாதிரி இந்த வாரம் நல்ல ஒரு ஹைப் எடுத்துட்டாங்கன்னா டாப் 5 கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா டாப் 5 வந்துருவாங்க. இப்போ வரைக்கும் அவங்க டாப் 5ல தான் இருக்காங்க. வரப்போற வாரங்கள்ல இந்த மாதிரி கொஞ்சம் டல் அடிச்சிட்டாங்கன்னா வேற யாரா டாஸ்க் ஆடிட்டாங்கன்னா வேற யாரும் நல்ல ஹைப் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க டாப் 5ல வந்துருவாங்க. திரும்பியே சொல்றேன், மீதி இருக்க போற இந்த ஒரு 30 நாள் 25 நாள் மட்டும் தான் பிக் பாஸ்க்கான ஃபைனல் யார் போவான்னு சொல்லி தேர்ந்தெடுக்கும். திரும்ப சொல்றேன், இதுக்கு முன்னாடி 52 நாள் அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க இந்த டாபிக்கே இங்க வராது. இதுக்கப்புறம் இருக்க போற நாட்கள் மட்டும் தான். அதை திரும்ப சொல்றேன். சோ ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஒரு 6,200 ஓட்டுகளை. நாலாவது இடத்துல ராணோ ஒரு 3,900 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ராணோ பத்தின அந்த இடத்துல எதுவுமே பேச வரும்ல. ஏன்னா அவர் அந்த வீட்டுல இப்படி தலையாட்டினாலே கண்டென்ட் கிங். வாவ், பாருங்க ராணோ கண்டென்ட் கிங் அப்படிம்பாரு. அதே மாதிரி ஈவினிங் சாங் போட்டு தவக்கல மாதிரி ஏதாவது குதிச்சிட்டு இருந்தாருன்னா அதை கட் பண்ணி போட்டு வாவ் ராணோ த கிங் மாஸ் காட்டுறாரு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. இது எங்கிட்ட போய் சொல்லி முட்டேன்னு எனக்கு தெரியல நண்பர்களே. இது அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது. பாருங்க, நாலாவது இடத்துல இருக்காரு. 12 பேர் நாமினேஷன்ல 4வது இடத்துல இருக்காரு. 4,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காரு. அதான் 3,900 ஓட்டுகள். எங்கிட்ட போய் சொல்ல நமக்கு தெரியல. இதை போய் கேட்டா சென்ட்ரல் ஆடியன்ஸ் ஓட்டுமாங்க. காது சின்ன வயசுல 2 சைடும் குத்துனாங்க. இதுக்கப்புறம் காது குத்த முடியாது. சரியா, அதுக்கப்புறம் மூக்கு தான் குத்துறேன். எனக்கு அவ்வளவுக்குள்ள காதை குத்தி தள்ளிட்டாங்க நண்பர்களே. சோ ராணா வந்து 4வது இடத்துல இருக்காப்ல. 5வது இடத்துல சத்யா. வாங்கனே வாங்க அண்ணன் 5 இடம் பக்கமா இருந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு இந்த பக்கம்? உங்களுக்கு இந்த இடத்துக்கு தகுதியே கிடையாதுனே. எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க? வீட்டுக்குள்ள என்னனே பண்றே நீலாம்? என்னனே பண்ற? உனக்கு எப்படி 5வது இடம் வர்றதுக்கு ஓட்டுகள் வருது? பரவாயில்ல, இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். நாளைக்கு தான் கொஞ்சம் ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா டாஸ்க் ஆரம்பிச்ச பிறகுதான் யார் டாஸ்க்ல என்ன பண்றான்னு சொல்லி தெரிய வரும். பட் இருந்தாலுமே இவருக்கு எல்லா வாரமே ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் கரெக்டா வந்துருது.
இவருக்கு ரொம்ப ஹையாவும் வராது, ரொம்ப லோவும் வராது. கரெக்டான ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து ஒரு 80-90 நாள் சேவ் பண்றதுக்கான ஓட்டுகளை கரெக்டா ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டாரு என்னமோ தெரியல. நானும் இவர் கரெக்டா நாமினேஷன் வரும்போதெல்லாம் பாக்குறேன் 25,000 ஓட்டுகள், 20,000 ஓட்டுகள், 25,000 ஓட்டுகள், 30,000 ஓட்டுகள், இந்த ஓட்டுகளை மட்டும் கரெக்டா எடுத்துறாரு. அது எப்படிங்க? அது எப்படி ஒரு நபருக்கு இவ்வளவு ஓட்டுகள்ங்கிறதா கரெக்டா வந்துகிட்டே இருக்கும்? எனக்கு சத்தியமா புரியல. மத்த ஆட்கள் நம்ம பாக்குறோம் வாரம் வாரம் ஓட்டுகள் மேல போகுது கீழே போகுது, மேல போகுது கீழே போகுது, போயிட்டு வருது. ஆனா இவருக்கு மட்டும் இவர் எப்ப நாமினேஷன் வந்தாலுமே அந்த கரெக்டான ஒரு செட் ஆஃப் ஓட்ஸ் மட்டும் கரெக்டா வந்து கரெக்டா ஒரு 4வது இடம், 5வது இடம், 6வது இடம் அந்த இடத்த பிடிச்சிக்கிறாரு. அது எப்படின்னா நமக்கு புரியல. பரவாயில்ல, ஓட்டச்சட்ட சத்தியா ஒரு 2,800 ஓட்டுகள் எடுத்து 5வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. 6வது இடத்துல எங்க அக்கா பவித்ரா 2,700 ஓட்டுகள். இப்ப 6வது இடத்துல இருப்பாங்க. சீரியல்ல இருந்து கொஞ்சம் ஃபேன்ஸ் பிடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஓட்டுகள் போட்டிருப்பாங்க. நாளைக்கு டாஸ்க் ஆரம்பிச்சோன்னா எங்க அக்கா டேரக்டா இருக்குன்னு 8-9 இடத்துக்கு போயிருவாங்க. அது கண்டிப்பா போயிருவாங்க. ஏன்னா எங்க அக்கா கிட்ட இருந்து கண்டென்ட்ங்கிறது இம்மி அளவு வரலங்க. நானும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். 60 நாள் வரப்போறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்க அக்கா ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு அளவு கண்டென்ட் வர மாட்டேங்குது. ஒரு கண்டென்ட் உருப்படியா வருதா? இல்ல, ஒரே ஒரு கண்டென்ட் வருது. வீட்டுல ஒப்பாரி வைக்கிறான் நண்பர்களே. யாராவது ஒருத்தர் அவங்கள பத்தி ஏதாவது சொல்லிட்டா அந்த ஒரு டாபிக்கை மட்டும் பிடிச்சி வச்சு அழுன்னு அழுது அதை பேசி அதை மட்டுமே பேசி கண்டென்ட் ஆகி ப்ரொமோல வந்துடுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததா இருக்கிறது யாருன்னா ரயான் அவர்கள். வாங்க தலைவரே, 7வது இடத்துல ரயான் இருக்காப்புல. ஒரு 2,600 ஓட்டுகள் வந்திருக்கு. ரயானை பொறுத்தவரைக்கு இந்த வாரம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். போன வாரம் வரத்துக்கு சௌந்தர்யா ஓட்டுகள்லாம் கொஞ்சம் காப்பாத்திட்டு ஓகேவா. ஏன்னா போன வாரம் சௌந்தர்யா நாமினேஷன் இல்லை, ஜாக்லின் இருந்தாங்க. ஸோ ஜாக்லினுக்கும் ஓட்டுகள் பிரிஞ்சு போயிட்டு ரயானுக்கும் பிரிஞ்சு வந்துட்டு, பட் இந்த வாரத்தை பொறுத்தது சௌந்தர்யா நாமினேஷன் இருக்கனால இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் ஓட்டுகள் வரும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு 7வது இடத்துல இருக்க ரயான் வந்து இந்த வாரம் பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் 7வது இடத்துல இருந்து மேல 4வது இடத்துக்கு வர போறாரா, இல்ல கீழே அப்படியே 10வது இடத்துக்கு போக போறாரா அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல 8வது இடத்துல ரஞ்சித், எங்க அண்ணன் கப்பு ரஞ்சித் வந்திருக்காப்ல. ஒரு 2,100 ஓட்டுகளை வாங்கி 8வது இடத்தை பிடிச்சிருக்காப்ல. பரவாயில்லண்ணே, உனக்கு கூட ஏதாவது ஓட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. எங்க அண்ணன் வெறும் காப்பி கப்ப கையில வச்சு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காருப்பா. எந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல எவனுமே வாங்கி இருக்க மாட்டான். இந்த வீட்டுல பண்ற ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? வெறும் காலைல எந்திப்பார், காப்பி கப்ப கையில பிடிப்பார். சாயங்காலம் எந்திப்பார், காப்பி கப்ப கையில பிடிப்பார். டாஸ்க் நடந்தா காப்பி கப்ப கையில பிடிப்பார். டாஸ்க் முடிஞ்சா காப்பி கப்ப கையில பிடிப்பார். இதை மட்டும் தான் பண்றாரு. 20 நாம பாத்தீங்கன்னா வெறும் காப்பி கப்பு கையோட இருப்பாரு. அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஓட்டுகள் எங்க இருந்தது நமக்கு சுத்தமா தெரியல. அடுத்து யாருப்பா? எங்க அக்கா தர்ஷிகா அக்கா. வாங்க எங்க அக்கா தர்ஷிகா அக்கா 9வது இடத்துல இருக்காங்க. ஒரு 2,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. எவன்டா ஓட்டு போடுறீங்க? இந்த அக்கா என்னன்னா பண்ணுது இந்த வீட்டுக்குள்ள? ஒண்ணுமே பண்ணலடா. அக்காவோட அதிகபட்ச கண்டென்ட் காதல் கண்டென்ட் மட்டும் தான்டா. எங்க அக்காவோட அதிகபட்ச கண்டென்ட் காதல் கண்டென்ட் தான். எங்க அக்காவுக்கு ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது. ஒன்னு சொல்றேன், 2,000 ஓட்டுகள் எடுத்து 9வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. 10வது இடத்துல சாச்சனா 1,800 ஓட்டுகளை. திரும்ப சொல்றேன், சாச்சனாவோட மொக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. வர எனக்கு அப்படி யோசிக்க தோணுது நண்பர்களே. சாச்சனாவோட வீட்டுல மொக்க பிளேயர்ஸ் அதிகமா இருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டா, சாச்சனாவோட டம்மி பிளேயர்ஸ் ஆனந்தி, தர்ஷிகா, சத்யா, ரஞ்சித், பவித்ரா, இந்த 5 ராணவ், இந்த 6 பேருமே சாச்சனாவோட மொக்க பிளேயர் தான். சாச்சனாவோட அடிமட்ட மொக்க பிளேயர் தான் இந்த 6 பேரும், ஓகேவா. ஆனா அவங்களுக்கு ஓட்டுகள் வருது, சாச்சனாக்கு ஓட்டுக்கு வரல. அதுக்கான டிஃபரெண்ட் என்ன, சாச்சனாக்கு வந்து அதிகபட்ச ஹர்ட் வந்துச்சு. பயங்கரமான ஹர்ட் ரேட். மக்கள் போட்டு பிரித்துட்டாங்க. அந்த ஹர்ட் ரேட்டை மாத்துறது ரொம்ப கஷ்டம். ஜூலின்னு ஒரு நபர் வந்தாங்க, இதே மாதிரி ஹர்ட் எடுத்து எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்ல தான் லைட்டா அப்படி இப்படின்னு கேம் ஆடி கொஞ்சம் மாத்திட்டு போனாங்க. அதே மாதிரி இவங்களும் அடுத்தது அல்டிமேட் வந்து உள்ள வந்து மாத்தினாதான் உண்டு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நடக்குன்னு சொல்லிட்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 11வது இடத்துல எங்க அக்கா மஞ்சரி இருக்காங்க. 12வது இடத்துல ஆனந்தி இருக்காங்க. 2 பேரும் நல்ல ஜோடியா பொருத்தமா இருக்கு. 2 பேரும் தூக்கி அப்படியே வெளியே போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை விட மஞ்சரியை உள்ள வச்சு ஆனந்தி, சாச்சனா, இல்லாட்டினா ஆனந்தி, தர்ஷிகா இந்த மாதிரி தூக்கி போட்டீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனந்தி கிட்ட இருந்து இம்மி அளவு கூட கண்டென்ட் இல்ல, 10 பைசா கூட கண்டென்ட் வரலங்கிறதா உண்மை. சோ அதே மாதிரி தான் தர்ஷிகாக்கான கண்டென்ட் நைட் ஆனா விஜய் விஷால் கூட பேசுறது, சாயங்காலம் ஆனா விஜய் விஷால் கூட பேசுறது, காலையில ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா கண்டென்ட் கொடுப்பாங்க. ஏன்னா காலையில கொஞ்சம் முழிக்கிறது லேட்டா முழிப்பாங்க, சீக்கிரமா முழிச்சா உடனே விஜய் விஷால் கூட கண்டென்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்க அக்கா டே அண்ட் நைட் கண்டென்ட் விஜய் விஷால் கூட மட்டும்தான். இந்த மாதிரி கண்டென்ட் போட்டு பொழைக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்காங்க. நல்லா டஃப் கொடுத்து ஃபைட் பண்றவங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. சோ பார்க்கலாம் இந்த 12 பேர்ல யார் 2 பேர் வெளியே போனா நல்லா இருக்கணும். உங்களுக்கு எனக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா சாச்சனாவையும் நம்ம ஆனந்தியும் தூக்கி வெளியே போட்டுருங்க நான் சொல்லுவேன். அப்படி இல்லையா தர்ஷிகாவே ஆனந்தியும் தூக்கி வெளியே போட்டுருங்க, ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு அது நல்லா இருக்கும். நீங்க தர்ஷிகாவே ஆனந்தியும் தூக்கி வெளியே போட்டுருங்க. வேஸ்ட் டிக்கெட்.